பராசக்தி இப்போ இடி ரைடு அது இதுன்னு என்னமோ வந்து இப்போ கடைசியில் வந்துட்டு இடிக்கே வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு 30,000 40,000 நீங்கள் கட்டணுங்கிற ரேஞ்சுக்கு திசை மாறிடுச்சு. ஆனால் இப்போ நடந்த சிக்கல்களில் இந்த படம் முடங்கியே போயிடும், வெளியிலேயே வராது அப்படின்னும் போது ரொம்ப ஈஸியாக சத்தமே இல்லாமல் இதுலேருந்து மீண்டு வர மாதிரி தெரியுது. ஆளுங்கட்சிங்கிறதுனாலயா இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறை யாருடைய கையில் இருக்குது அப்படின்னா ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு துறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த சில ஆண்டுகளாக அமலாக்கத்துறை இதுபோல் நடவடிக்கை எடுத்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மிக குறைவான பேர் மீது தான் அவங்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. மற்றது எல்லாமே பழிவாங்கும் நோக்கத்தில் அமலாக்கத்துறை பயன்படுத்தப்பட்டதுங்கிறது ஒரு உச்சநீதிமன்ற வழக்கிலேயே வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஸோ அப்படித்தான் இந்த டான் பிக்சர்ஸ் மேலேயும் இவங்க வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்களுடைய ஆஃபீஸ் வீட்டிலையெல்லாம் சீல் வச்சாங்க. இவங்க அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இன்னைக்கு அவங்க வந்து நிவாரணத்தை பெற்றிருக்காங்க. அதுக்கடுத்து இன்றைக்கு அவர்களுக்கு கிடைத்த அந்த வெற்றி என்பது நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை, ஏன் இவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிற அந்த தார்மீக கோபம் தானே தவிர இவங்க வந்து திமுக மேலிடத்துக்கு வந்து ஒரு நெருக்கமானவர் அதனால இவங்களுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சொல்லப்போனால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இவங்க திமுக மேலிடத்தின் குடும்பம் சார்ந்தவர் அப்படிங்கிறது காரணம். ஆனால் இவர்கள் இன்னைக்கு இவர்கள் பக்கம் நியாயம் கிடைத்ததற்கு அது கண்டிப்பாக காரணம் கிடையாது.